சிமிட்டும் பூவை பாரு, சின்ன மனசு சின்ன உறவு சின்னஞ்சிறிய உலகம். இந்த சொந்தம் போதும் போதும். சித்தம்மா கைகள் கொட்டடி கொட்டடி என்னன் தத்தம்மா. முத்தம்மா முத்து முத்தங்கள் முத்தங்கள் கொஞ்சம் கொட்டம்மா. கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. ஓ முகத்தை பார்த்திருந்தா பார்த்திருந்தா வேறெதுவும் தேவையில்லை தேவையில்லை. உன் குரலை கேட்டிருந்தா கேட்டிருந்தா அந்த சுகம் எங்கும் இல்லை எங்கும் இல்லை. நெஞ்சம் இசையெடுத்து பாடும் நித்தம் நித்தம் பல கனவு ஆடும். வானில் நிலவும் உன்னை தேடும் சிறு கூட்டில் கலந்து விளையாடும். அன்னை தந்தையும் மன்னன் தானம்மா. இந்த சொந்தம் போதும் போதும். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. மல்லிகைப்பூ பூத்திருச்சு பூத்திருச்சு. அள்ளி ஒன்ன பார்த்திருச்சு பார்த்திருச்சு. சொல்லி வச்சு செஞ்சது போல் செஞ்சது போல். ஸ்வர்ணச்சல வந்துருச்சு வந்துருச்சு. பாசம் பெருக்கெடுத்து ஓட அதில் படகாய் என் மனது ஆட. ஊரும் உன்னை புகழ்ந்து பாட அன்பு உலகம் வேறு எங்கு தேட. உந்தன் இன்பமே எந்தன் சொர்க்கமே இந்த சொந்தம் போதும் போதும். கண்மணிக்கு வாழ்த்து பாடும் கண் சிமிட்டும் பூவை பாரு. சாமி தான் கும்பிட்டுட்டீங்கல்ல, இப்பாவது வியாபாரத்தை ஆரம்பிங்களேன். ஆமா, சாமி கும்பிட்டது இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக. ஆனா அண்ணன் வந்து புள்ளையார் சொல்லி போட்டதுக்கு அப்புறம் தான் வியாபாரத்தை ஆரம்பிப்போம். அப்பதான் உங்களுக்கும் லாபம் எங்களுக்கும் லாபம். எவ்வளவு நிறைய காத்துக்கிட்டு இருக்கிறது பாருங்க. காத்திருக்கிறத போறதும் உங்க இஷ்டம். ராத்திரி ஆனாலும் சரி, அண்ணன் வராம போடி பண்ண மாட்டோம். அண்ணன் வந்துட்டாரு. கும்பிடுங்க. வணக்கம் என்ன சந்தோஷம் எப்படி இருக்கு? சந்தை உங்க பொறுப்புல இருக்கும்போது வசூலுக்கு என்ன குறைச்சல? அமோகமா இருக்குது. வணக்கமுங்க. வணக்கம். என்ன ராசு கடை காலியா இருக்கு? சரக்கும் இல்ல வியாபாரம் இல்லைங்க. சந்தாவே கட்டல. அப்படியா? ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. சந்தை பணங்க அது என்ற சொந்த பணத்துல. ஓ, இதுல 1000 ரூபாய் இருக்குதுங்க. முதல்ல சரக்கு வாங்கி வியாபாரத்தை கவனிங்க. சந்தா பணத்தை பரவ பாத்துக்கலாம். நல்லது. வரணுங்க. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்.
அட அவசரப்படாதப்பா. விக்கிறவன் நானும் வாங்குறவன் நீயே, அப்புறம் இடையில எவையா தானாவதே? அட கோவப்படாத, வேலை என்ன வரட்டும். என்ன வேலை வரட்டும்? யாரு அவ? யாரு அந்த வேலை? நான் தான். ஓஹோ, இவன் தான் அந்த வேலைனா? என்னடா அண்ணனை மரியாதை இல்லாம பேசுறேன்? ஏன்னா எனக்கா காத்திருக்க வேண்டாம், நேரத்தை வீணாக்காம வியாபாரத்தை ஆரம்பின பலமுறை சொல்லிக்கணும்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வராம எப்படிங்க? அது சரி. மாடு வேணா நல்லா தான் இருக்குது. ஆமா, என்ன விலைக்கு பேசி முடிச்சீங்க? 1000 ரூபாங்க. 1000 தானா? டேய், இந்த மாட்டை எங்க திருண்ண? என்னது மாட்டை நான் திருடினேனா? ஆமா, கண்டிப்பா இது திருட்டு மாடு தான். எப்படியா சொல்ற? யோ, இது நல்ல கறவை மாடு. இப்போதைய சந்தை விலைக்கு குறைஞ்சபட்சம் 5000 போகும். அந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு பேசி முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது திருட்டு மாடு தான். உண்மையை சொல்லு, இதை எங்க திருடுன? நான் திருடுவேன், விப்பேன். அது கேட்க நீ யாருடா? உங்ககிட்ட என்ன பேச்சு? யோ, பணத்தை அடியா. டேய், என் மேலேயே கை வச்சிட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா. அடிக்காதீங்க. இது வேலம் பொறுப்பு நடக்கிற சந்தையாக்கும். இந்த சந்தையில இனிமே உன்னை பார்த்தேன், ஓடி போயிரு. பெரிய கொம்ப நாட்ட அண்ணன் கிட்ட மோதனா இப்ப மண்ணை கவிட்டு போறான் பாரு. வேடிக்கை பாத்துக்கிட்டா எப்படி? குழப்ப போய் பாருங்க. போமணி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நான் அசலூருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை நீ தான் நேர்ல பாக்குறேன். இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே. அது என்ற கடமைங்க. செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில். அதை புனிதமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரணுங்க. நல்லா தோணிங்க தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வரணுங்க. ஐயா, ஐயா. பாவேலா, என்ன சந்தையில இருந்து வர்ற? ஆமாங்க, சந்தையில தான் வர்றான். அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்படுறேன். அதுங்கய்யா, அது ஒண்ணு இல்லைங்க. ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விற்க வந்தான். அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சு அண்ணன் 4 அப்பா போய் துரத்தி விட்டார். டேய், தப்பு பண்ணா தட்டி கேட்கறதுலையும் சரி, நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறதுலையும் சரி, இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா? இன்னும் நல்ல சாத்தனியா? அது அட சொல்லப்பா, அடிச்சு போட்டு அடி வாங்கின மாதிரி வைக்கப்படுற. நான் எப்போது பணத்தை கையில் வாங்கிருக்கேனா? இந்தா வீரோ சாவி கொண்டு போய் உள்ள வை. சரிங்க. டேய், நீ எங்க போற? பசிக்கு சாப்பிட போறேன். சண்டை போடியா? வேடிக்கை பார்த்தவனுக்கு என்னடா சோறு? ஹலோ. ஓ மை சன். இங்கிலீஷ் கொண்டு குறைச்சல இல்ல. என்ன அந்த காலத்து எல்கேஜில? ஆமா, என்ன பகலெல்லாம் கூட வீட்டில் இருக்கிறேன் நீ? பக்கனையா பேசிரு. நான் உன்ற பையன் தானே. டேய், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பேன்? நான் எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? ரேஷன் கார்டில் அப்படி தானே போட்டுருக்கேன். ரேஷன் கார்டுல மட்டும்தான் நீ என்னைய பையன் போட்டிருக்க. மத்தபடி உனக்கு பையங்கிற நினைப்பெல்லாம் அந்த வேலை தான். உனக்கு என்னடா வேணுப்பா? அட, சந்தை வசூலுக்கு தான் நீ என்னை அனுப்பல. சரி, வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தையாவது இந்தாடா மகனே உள்ள கொண்டு விடான்னு அந்த சாவியை கொடுத்தியா நீ? ஓ, அந்த சாவி ஒன்று தான் ஆட்டி தெரியுது உனக்கு. இதை வர்றா, உனக்கு காக்காவில் வந்து வாயில் நுர தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்க கையில் கொடுக்க மாட்டேன். ஏவா? ஏனா ஏண்டா காக்காவில் வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி 2 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போனவன் தானே நீ? அன்னைக்கு நுர தள்ளலையே. உனக்கு வருத்தமாகுதா? கவலையே படாத. இன்னைக்கு முழு நாள் பட்டினி போட்டன்னு வையே, உனக்கும் வாயில் நுர தள்ளும். ஐயா, போ, அப்படியே போ. போ சாமி. என்னடா முறைக்கிற? இரு, அங்கங்க போற? வேலை பணம் தண்ணி வச்சுட்டுப்பேன். நீ போய் அப்படி காத்தோட இருப்போ. வீர வேற திறந்துக்கிட்டு போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் போ. இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது?
வாடா மாந்தோப்பு மாங்காத்துல போலாம். போடா நான் அங்கெல்லாம் வரல. மத்தியானம் மணி அடிச்சு பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள நான் சீக்கிரம் சாப்பிட்டு சின்ன வீட்டுக்கு போய் சித்த சாரி அனுப்பிட்டு வரணும். ஓ சோறு கொண்டு வந்துட்டியா? இருக்கு கொண்டா கொண்டா. ஐயோ மணி அடிச்சு வெகு நேரம் ஆயிடுச்சு போல் இருக்குதே. குட் மார்னிங் டீச்சர். அட குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற பொண்ணு பசியோட இருப்பாளே, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போகணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? அது சந்தையில சந்தா வாங்க போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்பதான் என்ன அடிச்சுக்க. ஏன் நிறுத்திட்டு அடிச்சிரு. போங்கண்ணா, எப்ப பார்த்தாலும் டீச்சர் டீச்சர்னு சொல்லிக்கிட்டு. அதான பார்த்தேன் என்ற அம்மனி அடிச்சிருமாக்கம். எப்பவும் இப்படிதான் அம்மனின்னு கூப்பிடணும். டீச்சர்னு கூப்பிட்டீங்க கூப்பிட்டா என்ன பண்ணி வாக்கம்? சாப்பிட மாட்டேன். இனி எந்த டீச்சரையும் டீச்சரை கூப்பிட மாட்டேன். நீ முதல்ல சாப்பிடுங்கன்னு. ஏன்னா இன்னமும் நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? ஏன் அம்மனி, நான் என்ன இன்னைக்கு நேரத்தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த ஸ்கூல்ல நீ சின்ன பிள்ளையா படிக்கிற காலத்துல இருந்து நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்ப இந்த ஸ்கூலுக்கு நீ டீச்சர் ஆயிட்ட, இப்பவும் நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ 1000 சொல்லு அம்மனி. இப்படி உனக்கு நான் சோறு இருந்து கொடுக்குறதுல இந்த அண்ணனுக்கு எவ்வளவு சுகம் இருக்கு தெரியுமா? ஏன் அம்மனி இப்படி பாக்குற? இந்த என்னண்ணா, நான் என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? என்னைக்குமே எனக்கு நீ சின்ன குழந்தை தான். உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் அதுக்கும் சேர்த்து நான் தான் ஊட்டுவனாக்கும். இந்த அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் அம்மனி அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்ல. கல்யாணங்கிறது ஒரு பிரிவுதாமா. ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலையும் முடியாது. முதல்ல நீ சாப்பிடுங்கண்ணா.